ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 10th சிவிக்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். லைன் பை லைன் 1 மார்க் எடுத்திருக்கேன். ஸோ நான் நிறைய இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question, generally the dash does not belong to the state where he is appointed. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்துட்டு யார் நம்ம அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டை பிலாங் பண்ணவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர் தான். ஓகேவா, கவர்னர் தான் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுற அந்த ஸ்டேட்டில் அவர் வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடாது, அதாவது வேறு ஸ்டேட்டை சார்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. த ஹை கோர்ட் இன் இந்தியா வேர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் அட், அதாவது இந்தியாவில் ஹை கோர்ட் வந்துட்டு எங்கெங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ், இது மூணுலேயும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1862 ஜூன் 26. ஓகேவா, 1862 ஜூன் 26 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கொஷினும் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ கொஷின் பார்க்கும்போது பார்க்கலாம். தேர்டு கொஷின் வந்து என்னதுன்னா த டேஸ் இஸ் கன்ஸ்டிடியூட்டட் அஸ் எ பெர்மனன்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது எது வந்துட்டு பெர்மனண்ட்டானது, அதாவது மாநில சட்டமன்றத்தில் எது வந்து பெர்மனண்ட்டான ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் வந்துட்டு பெர்மனண்ட்டான ஹவுஸ். ஓகேவா, அதாவது சட்ட மேலவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ராஜ்யசபாவை தான் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஓகேவா, கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். The institution of high court originated in India. அதாவது பார்த்தோம் இல்லையா, இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹை கோர்ட், அதாவது இந்தியாவில் எப்போ இந்த ஹை கோர்ட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜூன் 26, 1862 தான் வந்துட்டு ஹை கோர்ட்டை வந்து ஆரிஜினேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து குயின் விக்டோரியா வந்துட்டு பெர்மிஷன் கிராண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, யாருன்னு கேட்டாங்கன்னா குயின் விக்டோரியா பெர்மிஷன் கிராண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ரிமைனிங் ஆப்ஷன்ஸும் பார்த்துடலாம். இதில் ஜனவரி 28, அதாவது ஜனவரி 28, 1950 தான் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டை ஆரிஜினேட் பண்ணியிருப்பாங்க நியூ டெல்லியில். ஓகேவா, அது எங்கன்னு கேட்டாங்கன்னா நியூ டெல்லியில். இந்த ஜனவரி 26, 1950 என்ன பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்துருவோம். இது வந்து என்னென்னா நம்மளோட அரசியல் அமைப்பை வந்து நம்ம ஃபோர்ஸ்க்கு நடைமுறைக்கு கொண்டு வந்தது. ஓகேவா, கான்ஸ்டிடியூஷனை நடைமுறைக்கு கொண்டு வந்தது. அடுத்தது நவம்பர் 26, 1949ங்கிறது என்ன அப்படின்னா நடைமுறை அந்த அரசியல் அமைப்பை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டது தான் வந்து நவம்பர் 26, 1949. ஃபோர்ஸ்க்கு கொண்டு வந்தது தான் ஜனவரி 26, 1950. ஓகேவா. அடுத்தது 5th கொஷின், the size of the legislative council cannot be more than dash the membership of the legislative assembly அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சட்ட கீழவையை கம்பேர் பண்ணும்போது சட்ட மேலவையில் எவ்வளோ பர்சன்ஸ் வந்து அதாவது எவ்வளோ இருக்கணும் அந்த அதுதான் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு லெவல் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா இதுக்கான ஆன்சர் 1/3. அதாவது 1/3 ஆஃப் த பர்சன்ஸ் தான் வந்து 1/3க்கு மேலே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சட்ட கீழவையை கம்பேர் பண்ணும்போது 1/3க்கு மேலே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சட்ட மேலவையோட சைஸ் வந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த நோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு. அது என்னன்னா ப்ராக்கெட்டில் ஆர்டிக்கல் 171 சப் கிளாஸ் 1 தான் வந்து இதுக்கான ஆர்டிக்கல் வந்து இருக்குது. ஓகேவா, ஆர்டிக்கல் 171 சப் கிளாஸ் 1. 6th கொஷின், the article dash deals with the creation of or abolition of legislative council in a state. ஓகேவா, கிரியேஷன் ஆர் இந்த இடத்துல ஆர். ஓகேவா, அதாவது கிரியேட் பண்ணுறதுக்கும் சரி அபாலிஷன் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ரெண்டுத்தையும் டினோட் பண்ணுற ஒரே ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 169 தான் வந்துட்டு ஆர்டிக்கல் சட்ட மேலவையை உருவாக்குறதுக்கும் நீக்கிறதுக்குமான அந்த சரத்து வந்து ஆர்டிக்கல் 169. இது எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணணும்னாலும் சரி அபாலிஷன் பண்ணணும்னாலும் சரி நம்மளுக்கு 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேவா, கிரியேட் பண்ணணும்னு ஒரு 2/3 மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா கிரியேட் பண்ணுவாங்க. அபாலிஷன் பண்ணுறதுக்காக 2/3 மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அபாலிஷன் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்தது 7th கொஷின், த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஃபார் ஈச் ஹை கோர்ட் இஸ் டிட்டர்மைன்டு பை த, அதாவது நம்மளோட ஹை கோர்ட்டுக்கு எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்கணும் அதெல்லாம் வந்துட்டு யார் வந்து தீர்மானம் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்னென்னா பிரசிடென்ட் தான் வந்துட்டு தீர்மானம் பண்ணுவார். ஓகேவா. அடுத்தது 8th கொஷின், பார்ட் 6 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித், அதாவது பார்ட் 6 அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு எதை டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து டீல் பண்ணுது பார்ட் 6. ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா பார்ட் 5, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு பார்ட் 6. ஓகேவா, அதுக்கான ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 152லேருந்து 234 வரைக்கும் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஆர்டிக்கல் 152லேருந்து 234 வரைக்கும் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருப்பாங்க.
இதில் இருக்க லைன் பை லைன் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப மஸ்ட், எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அடுத்தது 9th கொஷின் என்ன அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் விச் ஹேஸ் அ செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் இட்ஸ் கவர்மெண்ட் அண்டர். ஓகேவா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்துட்டு செப்பரேட்டான கான்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு. அது வந்து எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 370 தான் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி செப்பரேட்டாக கான்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இதிலே பார்க்கலாம். ஆர்டிக்கல் 154 அப்படிங்கிறது கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர், அதாவது நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்கிறது. கவர்னரோட நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 154. ஆர்டிக்கல் 158ல் 3A. ஓகேவா, சி ஆப்ஷன் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு கவர்னர் அப்படின்றவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கவர்னராக வந்து நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து ஆர்டிக்கல் 158ல் 3A. ஆர்டிக்கல் 361ல் சப்கிளாஸ் 1 அப்படின்னா, கவர்னர் வந்து ஒரு பவரையோ அல்லது ஒரு டியூட்டியோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எந்த ஒரு கோர்ட்டுக்கும் ஆன்சரபிள் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து பிரசிடெண்ட்டுக்கும் அதே தான். ஓகேவா, பிரசிடெண்ட் அண்டு கவர்னர் 2 பேத்துக்குமே இந்த ஆர்டிக்கல் வந்து காமனாக இருக்கும். அடுத்தது 10th கொஷின். The Constitution of Jammu and Kashmir was adopted on the 17th November 1956 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன், அதாவது 17th November 1956 வந்துட்டு இந்த கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணியிருக்காங்களாமா ஜம்மு அண்ட் காஷ்மீரோடது. அது நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்றது தான் கொஷின். நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா January 26, 1957 தான் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. January 26, 1957 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகே, அடாப்ட் பண்ணது எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது. இந்த 2 கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நம்மளோட இந்தியாவுக்கு கான்ஸ்டிடியூஷன் வந்து தனியாக இருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கான்ஸ்டிடியூஷன் வந்து அது வந்து ஒரு டைம் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபோர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 2 டேட்டும் முக்கியமாக பார்த்துக்கணும். அடுத்தது, ஹூ இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் மாநிலத்துக்கு. ஓகேவா, அதுக்கு வந்து யார் மாநில நிர்வாக பொறுப்பு வந்து யார்கிட்ட இருக்க ஹெட் யார் அப்படின்னா கவர்னர். ஓகேவா, அதுவே கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரசிடென்ட் தான் சொல்லணும். ஏன்னா யூனியனுக்கு பிரசிடென்ட்டு, ஸ்டேட்டுக்கு வந்துட்டு கவர்னர் தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டாக இருப்பாங்க. அடுத்தது 12th கொஷின். த கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் ஷால் பி அப்பாயிண்டட் பை. அதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னரை நியமிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட் தான் நியமிப்பார். ஓகேவா, அடுத்தது 13th கொஷின். அது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கவர்னரை பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் எல்லாமே நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஆல் த போத ஆன்சர். கவர்னரை பற்றி பார்க்கலாம். அதாவது இவரோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 years. கரெக்ட் தான். ஹி நாமினேட் 1/6 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதாவது சட்ட மேலவைக்கு 6ல் 1 பங்கு உறுப்பினர்களை இவர் தான் வந்து நாமினேட் பண்ணுவார். ஓகேவா, நாமினேட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லி சட்ட மேலவையில். ஓகேவா, அடுத்தது, இவர் தான் நம்மளோட சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இந்த ஸ்டேட், அதாவது பல்கலைக்கழகங்களோட வேந்தர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது டி ஆப்ஷன் வந்துட்டு என்னென்னா, he appoints chairman and members of the state public service commission. They can be removed only by the president and not by a governor. இது கவர்னர் தான் நம்மளோட ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன்ஸையும் மெம்பர்ஸையும் நியமனம் செய்வார். ஆனால் அவங்கள ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து கவர்னருக்கு கிடையாது, பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். அடுத்தது 14th கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விச் ஆர்டிக்கல் டீல்ஸ் வித் த சேம் பர்சன் இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அ கவர்னர் ஆஃப் 2 or more ஸ்டேட்ஸ். அதாவது எந்த ஆர்டிக்கலில் அதாவது இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருக்கவரை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்டேட்டுக்கு கவர்னராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது எந்த ஆர்டிக்கல். இது வந்து முன்னாடி ஆப்ஷன் பார்க்கும்போது நம்ம வந்து சொல்லியிருப்போம். இதுக்கான ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 158ல் 3A. ஓகேவா, அடுத்தது மற்ற ஆர்டிகல்ஸும் பார்த்துடலாம். ஆர்டிக்கல் 163 அப்படின்றது என்ன அப்படின்னா, கவர்னருக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் ஃப்ரம் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதாவது கவர்னருக்கு உதவியாளர்களாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிறது தான் வந்து ஆர்டிக்கல் 163. ஆர்டிக்கல் 154 பற்றி பார்த்துருப்போம். அதாவது ஆர்டிக்கல் 154 என்னென்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்றது கவர்னர் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 157 அண்ட் 158 இது ரெண்டுமே கவர்னரோட குவாலிஃபிகேஷனை பற்றி டீல் பண்ணுற ஆர்டிக்கல். ஓகேவா, அதாவது சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், எந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் இருக்கக்கூடாது, பார்லிமெண்ட்லேயும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் சரி இவர் மெம்பராக இருக்கக்கூடாது. ஒருவேளை மெம்பராக இருந்தார் அப்படின்னா அந்த போஸ்ட் வந்துட்டு இவர் கவர்னர் பதவி ஏற்ற உடனே வெக்கேட் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இவருக்கு 35 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கல் 157லையும் 158லையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது
15th question. Governor can nominate how many member to the state legislature assembly from the Anglo-Indian community. அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி அப்படின்னு என்னென்னா சட்ட கீழவை. ஓகேவா, சட்ட கீழவையில் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் இருந்து கவர்னர் எத்தனை பேரை நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 1. ஓகேவா, ஒரே ஒரு மெம்பரை தான் சட்ட கீழவையில் அவர் நாமினேட் பண்ணியிருப்பார். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளியில் நாமினேட் பண்ணியிருப்பார். அதுவே சட்ட மேலவையில் வந்து நாமினேட் பண்ணுறது அப்படிங்கிறது 1/6 பங்கு தான் வந்து நாமினேட் பண்ணியிருப்பார். ஓகேவா. 16th question வந்து கவர்னர் கேன் ப்ரொமுகுலேட் ஆர்டினன்சஸ் வென் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஸ் நாட் இன் செஷன் அண்டர். அதாவது கவர்னர் வந்து அவசர சட்டம் போடுறதுக்கான ஆர்டிக்கல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கூட்டத்தொடர் வந்து நடக்கலை, ஒரு செஷன் நடக்கலை அப்படிங்கும் போது அவர் எந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி அவர் ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் போடுறாரு அப்படின்னா ஆர்டிக்கல் 213 அப்படின்றத யூஸ் பண்ணி தான் ஆர்டினன்ஸ் போடுறாரு. அவசர சட்டத்தை கவர்னர் வந்து பிறப்பிக்கிறார். அதுவே பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் போடுறதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1, 2, 3. ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கவர்னர் அப்படின்னா 213 போட்டிருப்பாரு ஆர்டினன்ஸ்க்கு. பிரசிடென்ட் அப்படிங்கிறதுக்கான ஆர்டிக்கல் தான் வந்து ஆர்டிக்கல் 123 ஆர்டினன்ஸ் போடுறதுக்கு. ஓகேவா. அடுத்தது 16th question. அதாவது 17th question. கவர்னர் கான்ஸ்டிடியூட்ஸ் யுவர் ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப்டர் எவரி டேஸ் டு ரிவ்யூ த ஃபினான்சியல் பொசிஷன் ஆஃப் த பஞ்சாயத்ஸ் அண்ட் த முனிசிபாலிட்டிஸ். அதாவது பஞ்சாயத்துலேயும் இந்த நகர் முனிசிபாலிட்டிஸ்லேயும் வந்துட்டு இந்த ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ஆராயறதுக்காக எப்போல்லாம் அந்த ஃபைனல் கமிஷன் வந்து போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னா அதாவது எவ்வரி 5 years. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் எவ்வரி 5 yearsல வந்துட்டு அவர் ஒரு கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷனை வந்து போட்டிருப்பாரு. அதாவது ரிவ்யூ பண்ணுறதுக்காக பஞ்சாயத்தும் சரி முனிசிபாலிட்டிஸும் சரி. அடுத்தது 18th question. கவர்னர் கேன் அப்பாயிண்ட் த. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆல் த எபோ தான். கவர்னர் இவங்க எல்லாருமே அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ லைன் பை லைன் பார்க்கலாம். அட்டார்னே ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் அவங்களையும் கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் இது எல்லாமே ஸ்டேட்டுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நல்லா கவனிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற போது அங்கே வந்து பிரசிடென்ட் வந்து பொறுப்பு எடுத்திருப்பாரு. ஸ்டேட் அப்படிங்கும்போது இங்கே வந்து கவர்னர் பொறுப்பு எடுத்திருப்பாரு. நம்மளோட சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் இவர் தான். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட்டை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ஆக்சுவலாக இதுக்கு வந்துட்டு பிரசிடென்ட். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட்டை வந்துட்டு பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இந்த பாயிண்ட் இதில் வராது. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இந்த 2 இதுலேயும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கவர்னர் தான். இந்த சேர்மன்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே. இதில் எக்ஸ்ட்ரா இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனும் வந்து இதுக்குள்ளே தான் வரும். அடுத்தது டி ஆப்ஷன் சீஃப் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரையும் கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கேன்சல் பண்ணிவிடுங்க, மற்றது எல்லாமே கரெக்டு தான். 19th question என்ன அப்படின்னா ஹூ இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்டேட். அதாவது நம்மளோட மாநிலத்தில் ரியல் எக்ஸிக்யூட்டிவாக யார் வந்து பொறுப்பு வகிச்சிருப்பா அப்படின்னு கேட்டோம்னா சீஃப் மினிஸ்டர் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பார். ஓகேவா. பெயரளவு தலைவராக நாமினல் எக்ஸிக்யூட்டிவாக யார் இருப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஸோ கவர்னர் தான் வந்து பெயரளவு தலைவராக இருப்பார். ஓகேவா. அதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவாகவும் பிரசிடென்ட் தான் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவாகவும் ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. பிரசிடென்ட் வந்துட்டு நாமினல் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பார் அண்ட் தென் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே பிரசிடென்ட் தான். பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ரியல் எக்ஸிக்யூட்டிவாக சென்ட்ரல் லெவலில் ஆக்ட் பண்ணுவாங்க, அதாவது யூனியன் லெவலில். ஸ்டேட்டுன்னு கேட்டாங்கன்னா தான் நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ரியல் எக்ஸிக்யூட்டிவாகவும் கவர்னரை வந்துட்டு நாமினல் எக்ஸிக்யூட்டிவாகவும் இந்த இடத்துல சொல்லணும். ஓகேவா. 20th question என்னன்னா ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகேவா. நம்மளோட கவர்மெண்ட்டோட ஹெட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சீஃப் மினிஸ்டர் தான் நம்மளோட கவர்மெண்ட்டோட ஹெட்டாக இருப்பார். ஓகேவா. அதுவே நம்மளோட ஸ்டேட்டோட ஹெட் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா கவர்னர் தான் ஸ்டேட்டோட ஹெட். மாநிலத்தோட தலைவர் அப்படிங்கும்போது கவர்னர், அரசாங்கத்தோட தலைவர் அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டர். மேட்ச் ஓகேவா. இதுவும் ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுத்துருக்கேன். அதாவது மேட்ச் இட்டில் வந்துட்டு அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்கில் கேட்கலாம், ஆர்டர் வைஸ் ஓகே இயர் வைஸ் மேட்ச் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்கில் கேட்கலாம். எப்படி அப்படின்னா ஓபி ராமசாமி அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டராக இருந்திருப்பார் 1947 1949 வரைக்கும். பிஎஸ் குமாரசாமி ராஜா அப்படின்றவர் 1949 1952 வரைக்கும் இருப்பாங்க. சி ராஜகோபாலாச்சாரி அப்படின்றவர் 1952 இருந்து 1954 வரைக்கும் முதலமைச்சராக பதவி ஏற்றிருப்பார். இது வந்து கே காமராஜ் அப்படின்றவர் வந்துட்டு
1954லேருந்து 63 வரைக்கும் இருந்திருப்பார். பக்தவச்சலம் இருக்கார் இல்லையா, அவர் 1963லேருந்து 1967 வரைக்கும் முதலமைச்சராக பதவி ஏற்றிருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே சீஃப் மினிஸ்டர்ஸ் தான். சீஃப் மினிஸ்டர்ஸு, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக மறக்காமல் பார்த்துக்கணும். அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்கில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. 22nd கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிக்கல். ஓகேவா. ஆர்டிக்கல் 164 சப்கிளாஸ் 1A. ஓகேவா. ஆர்டிக்கல் 164 சப்கிளாஸ் 1A அப்படின்றது எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிறதுல அது வந்து எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது சிஎம்ஐயும் சேர்த்து ministers including CM, council of ministers shall not be exceed 15% of the total number of the legislative assembly. ஓகேவா. சட்ட கீழவையில் மொத்தமாக எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னா அமைச்சர்கள் மற்றும் அந்த முதலமைச்சர் இருக்காரு இல்லையா, அவரையும் சேர்த்து 15% மேலே போயிடக்கூடாது. டஸ் நாட் எக்ஸீட் 15% அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை டீல் பண்ணுற ஆர்டிக்கல் அப்படின்றது தான் வந்துட்டு 164ல் சப் கிளாஸ் 1A. ஓகேவா. அடுத்தது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கால்ட் அஸ் த பட்ஜெட் இஸ் ஃபைனலைஸ்டு பை த, அதாவது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து நம்ம பட்ஜெட்டுன்னு சொல்லுவோம். அதை பட்ஜெட்டை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து யாருக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து பட்ஜெட்ஸை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. 24th கொஷின் விச் ஸ்டேட் ஹேஸ் த பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பைகேமரல் பைகேமரல்னால் ஈரவை வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா மொத்தமாக 7 ஸ்டேட்ஸில் வந்து ஈரவை இருக்கும். அதாவது பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கும். அது வந்து எங்கெங்கே அப்படின்னா ஆல் தைபோ தான். அதாவது பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்டு உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் அண்டு தெலுங்கானா அண்ட் ஜம்மு அண்டு காஷ்மீர். ஓகேவா. அந்த 7 ஸ்டேட்ஸ்லேயுமே வந்துட்டு பைகேமரா லெஜிஸ்லேச்சர்ஸ் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் 1986 வரைக்கும் வந்துட்டு பைகேமரா லெஜிஸ்லேச்சர் இருந்துச்சு. அதுக்கு 1986 வரைக்கும் இருந்துச்சு. அந்த 1986ல் வந்துட்டு அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா. அதாவது அடுத்த கொஷினில் கீழே கொடுத்துருக்கேன். அந்த கொஷினை பார்க்கலாம் வரும்போது. இன் தமிழ்நாடு அக்கார்டிங் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 234 மெம்பர்ஸ் த நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மே பி அப் டு, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லி பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா அதில் மொத்தமாக 235 பேர் இருப்பாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். அதில் 234 பேரை நம்ம வந்து எலெக்ட் பண்ணியிருந்திருப்போம். ஒருத்தரை மட்டும் வந்து கவர்னர் நாமினேட் பண்ணுவார். ஓகேவா. இந்த 234 பேரில் வந்து மேக்ஸிமமாக எவ்வளோ மெம்பர்ஸை நம்ம எலெக்ட் பண்ணலாம், அந்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 36 பேர் இருக்கலாம். ஏன்னா 234ல் 15% அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி கொஸ்டினில் பார்த்துருப்போம். அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. 15% அப்படிங்கும் போது 36 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26th கொஸ்டின் விச் ஹேஸ் த ரியல் சென்டர் ஆஃப் த பவர் இன் தி ஸ்டேட், அதாவது நம்மளோட உண்மையான அதிகாரம் மாநிலத்தில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சட்ட கீழவையில் தான் வந்து அந்த உண்மையான அதிகாரம் இருக்குது. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தான் வந்து நம்மளோட ரியல் சென்டர் ஆஃப் பவர் இன் த ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் ஹவு மெனி ஹை கோர்ட் ஃபார் 29 ஸ்டேட்ஸ், அதாவது இப்போ வந்துட்டு மொத்தமாக 29 ஸ்டேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் மொத்தமாக ஹைகோர்ட் வந்து எத்தனை இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25 ஹைகோர்ட் இருக்குது. ஓகேவா. இதில் வந்து ஆந்திர பிரதேஷ் கோர்ட்டும் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த கொஸ்டினும் நம்ம வந்து கீழே கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். அதாவது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா இதில் இருக்க எல்லாமே வந்து கரெக்ட் தான். அதாவது என்னன்னா த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வாஸ் நாட் எக்ஸீட் 500 ஆர் இட்ஸ் மினிமம் ஸ்ட்ரென்த் நாட் பி பிலோ 60. அதாவது சட்ட கீழவையில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இருக்கலாம் அப்படின்னா 500க்கு மேலே போயிடவும் கூடாது, 60க்கு கீழே வந்து குறைஞ்சிடவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாட்டில் மொத்தமாக 235 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லி மேல் கொஸ்டினில் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது மொத்தமாக 234 பேரை எலெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தரை மட்டும் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் எவரி மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சர்வ்ஸ் ஃபார் a 6-year terms. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா சட்ட மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்ட கீழவை. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் 6 வருஷம் வந்துட்டு டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் இருக்கும். ஓகேவா. அதுவே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கும் போது 5 வருஷம் தான். ஓகேவா. ஸோ இது எல்லாமே கரெக்டு தான். Which article deals total number of members in the legislative council of a state shall not exceed 1/3 of the total number of the members in the legislative assembly. அதாவது
சட்ட கீழவையில் வந்துட்டு சட்ட கீழவையை கம்பேர் பண்ணும்போது 1/3 பங்குக்கு மேலே சட்ட மேலவையில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். அதுக்கான ஆர்டிக்கல் தான் வந்துட்டு இங்கே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினில் நான் என்ன கேட்டிருந்திருப்பேன் அப்படின்னா, இந்த இடத்துல எவ்வளோ மெம்பர்ஸ் தாண்டி எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பேன். இந்த கொஸ்டினில் வந்துட்டு அதுக்கான ஆர்டிக்கல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே முன்னாடி சொல்லிட்டேன். அது என்ன அப்படின்னா, ஆர்டிக்கல் 171ல் சப்கிளாஸ் 1 அப்படின்றதுல தான் வந்துட்டு 1/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் வந்து எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்குது அப்படின்னா, 40க்கு கீழே குறைஞ்சிருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/3 மெம்பர்ஸ்க்கு மேலே எக்ஸீடும் ஆகியிருக்கக்கூடாது. கீழே ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா, பட் நாட் லெஸ் தென் 40 மெம்பர்ஸ். ஓகேவா? நான் சொன்னாலே முன்னாடி ஒரு கொஷின் வந்து பார்க்கலாம், கீழே பார்க்கலான்ட்டு அந்த கொஷின் தான் இது. அதாவது இந்த பில்லை அபாலிஷ் பண்ணுறதுக்கானது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலையும் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு. ஓகேவா? அதை தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷன் பில் அப்படின்றத பாஸ் பண்ணி எப்போ அது வந்து ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா, November 1, 1986 தான் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? November 1, 1986 தான் அந்த பில்லை பாஸ் பண்ணி சட்ட மேலவையை வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நீக்கியிருப்பாங்க. அந்த டைம் வந்து என்னது அப்படின்னா, எம்ஜிஆரோட பீரியட். ஓகேவா? எம்ஜிஆரோட பீரியடில் தான் வந்து இது கேன்சல் ஆச்சு. ஒரு வேளை கேட்டாங்கன்னா என்ன பீரியட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எம்ஜிஆரோட பீரியட் அது. அடுத்தது, எவ்ரி பில் பாசஸ் த்ரோ ஹவு மெனி ரீடிங்ஸ் தென் இட் பிகேம்ஸ் அன் ஆக்ட். அதாவது ஒவ்வொரு பில்லும் பாஸ் பண்ணாங்கன்னா அதில் மொத்தமாக எத்தனை ரீடிங்ஸ் எடுக்கும், அதுக்கப்புறமா அது வந்துட்டு எப்படி ஆக்டாக மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு பில்லும் 3 ரீடிங்ஸ்க்கு வந்துட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஒரு ஆக்டாக மாறி இருக்கும். ஓகேவா? அடுத்தது, விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆத்தரைஸ்டு த பார்லிமெண்ட் டு எஸ்டாப்ளிஷ் தயர் காமன் ஹைகோர்ட் ஃபார் 2 or more ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த சட்ட திருத்தத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது ஒரு ஹைகோர்ட் அப்படின்றது ஸ்டேட்ஸ்க்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் காமனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா 2 ஸ்டேட்ஸ்க்கும் காமனாக ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அமெண்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு 7th Amendment Act 1956 தான் வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2 ஸ்டேட்ஸ்க்கும், அதாவது இப்போ பஞ்சாப், ஹரியானா, சண்டிகருக்கு, இதுக்கு 3த்துக்கும் சேர்த்து சண்டிகரில் ஒரு காமனாக ஒரு ஹைகோர்ட் இருக்குது. அதுதான் வந்து எக்ஸாம்பிளாக வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 33rd question. The ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் எஸ்டாப்ளிஷ்டு இன். ஆந்திர பிரதேஷில் ஒரு புதுசாக ஒரு ஹைகோர்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது எங்கே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அமராவதியில் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டை அமராவதியில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 1st January 2019 தான் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்தது 34th question. ஹூ இஸ் த ஃபஸ்ட்டு விமன் கவர்னர். அதாவது விமன் கவர்னர் வந்து முதல்ல யார் பெண் ஆளுநராக இருந்தாங்க அப்படின்னா, ஃபாத்திமா பிவி. ஓகேவா? இது ஒரு நார்மல் ஜிகே கொஷின் மாதிரி தான். ஸோ ஈஸி தான் இது. அடுத்தது, எ ஸ்டாச்சு ஆஃப் டேஸ் சீன் அட் மெட்ராஸ் ஹைகோர்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்படின்றதுல சமநீதி கண்ட சோழன் அப்படின்றவரோட ஸ்டாச்சு வந்து இருக்கும். ஓகேவா? அந்த ஹைகோர்ட்ஸ் நம்மளையா காமனாக இருக்குன்ட்டு அதில் வந்துட்டு கொடுத்துருக்கிறது என்னென்னா, த ஹைகோர்ட் ஆஃப் குவாத்தி இஸ் காமன் ஃபார் 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவாகத்தியில் இருக்கிற அந்த ஹைகோர்ட் அப்படின்றது 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு காமனான ஹைகோர்ட்டாக இருக்குது. மொத்தமாக 7 ஸ்டேட்ஸ்க்கு இருக்குது. அது என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாகாலாந்து, அஸ்ஸாம், மணிப்பூர், மெகாலயா, மிசோரம், திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா? இந்த 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்குமே இந்த குவாஹாத்தி ஹைகோர்ட் தான் வந்து காமனான ஹைகோர்ட். ஓகேவா? கீழே இன்னொரு 2 நோட்ஸ் மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டெல்லியில் வந்துட்டு ஒரு செப்பரேட் ஹைகோர்ட் தான் இருக்குது. நமக்கு டெல்லியில் செப்பரேட்டாக ஒரு ஹைகோர்ட் இருக்குது. நான் சொல்லலையா, பஞ்சாப், ஹரியானா, அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரி ஆஃப் சண்டிகருக்கு, இது 3த்துக்கும் சேர்த்து சண்டிகருக்குள்ளே ஒரு ஹைகோர்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? All the decisions and decrees issued by the High Court are printed or kept as a record for future references as by the court it is called. அதாவது நம்ம ஹைகோர்ட்டில் இப்போ கொடுக்குற தீர்ப்பு அது எல்லாத்தையும் வந்து ஒரு ரெக்கார்டாக, ஒரு ஆவணமாக சேர்த்து நம்மளோட வருங்காலத்தில் வேறு எதுக்காவது ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க ஃபியூச்சரோட ரெஃபரன்ஸ்க்காக. நம்மளுக்கு கண்டிப்பாக எடுத்து வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம், ஏதாவது ஒரு பார்க்கணும் அப்படின்னா அதை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். 38th question. The members of the legislative councils are elected by. ஓகேவா? அதாவது சட்ட மேலவையில் இருக்கிற மெம்பர்ஸை எப்படிலாம் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது எல்லாமே கரெக்டு தான். அது எதுவும் என்னென்னா, 1/3 ஆஃப் த மெம்பர்ஸை வந்து லோக்கல் பாடிஸில் இருக்கிறவங்க எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த 1/3 ஆஃப் த மெம்பர்ஸை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. 1/12 அடுத்த 1/12 வந்துட்டு
யூனிவர்சிட்டிஸ் கிராஜுவேட், அதாவது கிராஜுவேட்ஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு எலெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் ஸ்டேட்டில் இருக்கவங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு, அதையும் பார்த்துக்கணும். அடுத்த ஒரு 1/12 வந்துட்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் வந்துட்டு எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. 1/6 ஆஃப் த மெம்பர்ஸை வந்து நம்ம பார்த்துருப்போம், கவர்னர் வந்து 1/6 ஆஃப் த மெம்பர்ஸாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஒரு கொஷின் பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. யார் எவ்வளோ பங்கு வந்து இந்த எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது, விச் அமாங் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். கவர்னரோட பவரில் ஒரு பவர் வந்து கீழே இருக்கிறதுல இல்லையா, அது எதுன்னு கேட்குறாங்க. கவர்னருக்கு வந்துட்டு டிப்ளமேட்டிக் பவர் இல்லை, அதாவது இந்த தூதுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிப்ளமேட்டிக் பவர் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டுக்கு இருக்குது, பட் கவர்னருக்கு கிடையாது. மற்றபடி இந்த லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷரி இது எல்லாமே கவர்னருக்கு இருக்குது. த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஹேஸ் அ டேர்ம் ஆஃப், இதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஒரு சூஸ் த ஸ்டேட்மெண்ட்டில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது சட்ட மேலவை, அதோட டேர்ம் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றது வந்துட்டு 6 இயர்ஸ். ஓகேவா? 6 இயர்ஸ் தான் வந்துட்டு பதவியில் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றவங்களுக்கு தான் வந்து 5 இயர்ஸ் டேர்ம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்துருப்போம். ஓகேவா? இந்த 3rd லெசனில் இருக்கிற அந்த லெசனை ஃபுல்லாக கவர் பண்ணி லைன் பை லைன் எல்லா 1 மார்க்கும் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு கீழே 3rd லெசனோட ஓவர்வியூவோட டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த 3rd லெசனை ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த 40 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ டு ஆல்.